நாரே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலுயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலுயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலுயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே எம்மாவூர் சீசர்களே எல்லாமான இருள் நீக்கினாரே எம்மாவூர் சீசர்களே எல்லாமான இருள் நீக்கினாரே எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலுயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலுயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே மரணமின் கூரெங்கே பாதாளமின் ஜெயமெங்கே மரணமின் கூரெங்கே பாதாளமின் ஜெயமெங்கே சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம் சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம் உயிர்த்தெழுந்தாரே அல்லேலுயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலுயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே அல்லேலூயா 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 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக
ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். அன்பானவர்களே, பிலிப் என்கிற ஒரு சிறுவன் மனநலிவு நோய் என்ற ஒரு குறைபாட்டோடு காணப்பட்டான். அவனும் மற்ற சிறுவர்களைப் போல சண்டே கிளாஸில் 8 வயது மாணவர்கள் படிக்கக்கூடிய 3ஆம் வகுப்பில் அவன் சேர்ந்து கொண்டான். அவன் மற்ற மாணவர்களைப் போல அவன் உடலில் பல மாற்றங்களோடு அவன் காணப்பட்டான். நார்மலாக உள்ள மாணவர்களைப் போல இல்லை. அதனால் மற்ற மாணவர்கள் அவனை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்து விட்டார்கள். அந்த வகுப்பில் இருந்த ஆசிரியர் தன்னுடைய திறமையினால் அந்த மாணவர்களும் அவனோடு சகஜமாக நன்றாக பழகும்படி அன்பாக நடந்து கொள்ளும்படி செய்தார். ஈஸ்டர் ஞாயிறுக்கு அடுத்த ஞாயிறு அந்த ஆசிரியர் அந்த மாணவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எல்லாரும் முட்டை வடிவிலுள்ள பிளாஸ்டிக் டப்பாக்களை அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் வெளியே சென்று புதிய வாழ்க்கைக்கு அடையாளமாக ஏதோ ஒரு பொருளை நீங்கள் கண்டுபிடித்து அந்த டப்பாவில் போட்டு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அப்பொழுது அந்த மாணவர்கள் சந்தோஷமாக வெளியே புறப்பட்டு சென்று புதிய வாழ்க்கைக்கு அடையாளமாக சிலர் ரோஜாப்பூ, பட்டர்ஃப்ளை, அப்புறம் இலைகள் ஏதாவது ஒன்றை போட்டு அந்த அவர்களுக்கு பிடித்தமானதை ஒன்று அந்த டப்பாவில் போட்டு எல்லாரும் கொண்டு வந்திருந்தார்கள். எல்லாரும் கொண்டு வந்ததை அந்த டப்பாக்களை ஆசிரியர் மேசையின் மீது வைக்க சொன்னார்கள். அப்பொழுது ஒரு டப்பாவுக்குள்ளே ஒரு அழகான ரோஜாப்பூ இருந்தது. அதை வெளியே எடுத்தபோது எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. அதை எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். இப்படி ஒவ்வொன்றில் ஒரு வண்ணத்து பூச்சி, இலை, ஒவ்வொன்று ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடித்தமான ஒன்றை கொண்டு வந்திருந்தார். அப்பொழுது கடைசியாக அந்த டப்பாவை ஆசிரியர் திறந்து பார்த்தபோது அந்த டப்பாய்க்குள்ளே எதுவுமே இல்லை, ஒரு காலி டப்பா இருந்தது. உடனே யார் அந்த முட்டாள், டீச்சர் சொன்னால் அதை அப்படி செய்யாமல் இந்த காலி டப்பாவே கொண்டு வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை எல்லாருமே கிண்டலாக பேசினாங்க. அப்போ அந்த மனநலிவு நோய் கொண்ட அந்த பிலிப் என்ற மாணவன் இது என்னுடைய டப்பா தான் அப்படி என்று சொன்னான். உடனே மற்ற மாணவர்கள் அவனை பயங்கரமாக கிண்டலாக பேசினார்கள். நீ எதையுமே உருப்படியாக செய்ய மாட்டியா, ஏன் இப்படி காலி டப்பாவை கொண்டு வந்து வச்சிருக்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த மாணவன், நான் என்னுடைய செயலை நன்றாக செய்து முடித்து தான் கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். இந்த காலி டப்பா எதை காட்டுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவருடைய கல்லறை வெறுமையாக இருக்கிறது, அதைத்தான் இது காண்பிக்கிறது என்று சொன்னபோது அவனுடைய புத்தி கூர்மையை அனைவரும் பாராட்டினார்கள். அன்பானவர்களே, நமக்கு புதிய நம்பிக்கை ஆண்டவராகி இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினால் தான் இன்றைக்கு நமக்கு புதிய நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. மரித்தோரிலிருந்து இயேசுவை உயிர்த்தி எழப்பண்ணின அந்த வல்லமை இன்று நம்மையும் அதை உயிர்ப்பிக்கட்டும். இந்த உலக வாழ்க்கையில் சில காரியங்கள் உயிர்ப்பிக்க முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் செத்து போன்ற நிலையில் காணப்படலாம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேறாதபடி இருக்கிற செத்து போன்ற நிலையில் இருக்கிற அந்த வல்லமை, அந்த காரியம் ஆண்டவராகி இயேசுவின் வல்லமையினால் அந்த காரியங்களும் உயிர்ப்பிக்கப்படும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போலவே தம்மேல் விசுவாசம் வைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் மரித்தோர்ந்து எழுப்பி அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்வது தான் ஆண்டவராகி இயேசு நமக்கு கொடுக்கிற புதிய வாழ்வு, புதிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்துவதில்லை. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் லார்ட். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகம் பாடலாம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தெழுந்தாரே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தெழுந்தாரே. வேதள கண்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே, வேதள கண்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தெழுந்தாரே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வானத்தை
சேனைகள் தூத்திடவே தூத்திடவே பரனை தூத்திடவே வானத்தின் சேனைகள் தூத்திடவே தூத்திடவே பரனை தூத்திடவே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார் மரணத்தை ஜெயித்தெழுந்தாரே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன தெரிப்பட்டன நொடியில் முறிப்பட்டன மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன தெரிப்பட்டன நொடியில் முறிப்பட்டன யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார் மரணத்தை ஜெயித்தெழுந்தாரே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் எழுந்தார் என்று தோனி எங்கும் கேட்குதே எங்கு கேட்குதே பயத்தை என்றும் நீக்குதே எழுந்தார் என்று தோனி எங்கு கேட்குதே எங்கு கேட்குதே பயத்தை என்றும் நீக்குதே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார் மரணத்தை ஜெயித்தெழுந்தாரே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் மாத தூதரை கண்டு மகிழ்ந்தார் ஆக மகிழ்ந்தார் பரனை அவர் புகழ்ந்தார் மாத தூதரை கண்டு மகிழ்ந்தார் ஆக மகிழ்ந்தார் பரனை அவர் புகழ்ந்தார் யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார் மரணத்தை ஜெயித்தெழுந்தார் யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை மரிப்பதில்லை இனி மரிப்பதில்லை உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை மரிப்பதில்லை இனி மரிப்பதில்லை யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார் மரணத்தை ஜெயித்தெழுந்தார் யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலூயா, ஆனந்தம் கொடுத்தார் அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலூயா, ஆனந்தம் கொடுத்தார் அல்லேலூயா. உயிரும் உயிர்ப்பும் நானே என்றவர் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார். உயிரும் உயிர்ப்பும் நானே என்றவர் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலூயா, ஆனந்தம் கொடுத்தார் அல்லேலூயா. தன்னுயிர் ஈந்து மண்ணுயிர் மீட்ட தலைவன் உயிர்த்தெழுந்தார். தளரா ஊட்டம் நம்பிக்கை அருள நமக்காய் உயிர்த்தெழுந்தார். தன்னுயிர் ஈந்து மண்ணுயிர் மீட்ட தலைவன் உயிர்த்தெழுந்தார். தளரா ஊட்டம் நம்பிக்கை அருள நமக்காய் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்ததினால் நாம் உயிர்ப்போம், அவர் வாழ்வதினால் நாம் வாழ்வோம். அவர் உயிர்த்ததினால் நாம் உயிர்ப்போம், அவர் வாழ்வதினால் நாம் வாழ்வோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலூயா. ஆனந்தம் கொடுத்தார் அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலூயா. ஆனந்தம் கொடுத்தார் அல்லேலூயா. சிந்தையும் செயலும் உயிர்ப்புடன் விளிர இயேசுவை பின் செல்வோம். நிந்தனை நீக்கி சிலுவையை போற்றி நாமும் உயர்த்திடுவோம். சிந்தையும் செயலும் உயிர்ப்புடன் விளிர இயேசுவை பின் செல்வோம். நிந்தனை நீக்கி சிலுவையை போற்றி நாம் உயர்த்திடுவோம். அவர் சீடர்களாய் நாம் வாழ்வோம். அவர் மகிமையிலே பங்கேற்போம். அவர் சீடர்களாய் நாம் வாழ்வோம். அவர் மகிமையிலே பங்கேற்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலூயா. ஆனந்தம் கொடுத்தார் அல்லேலூயா. உயிரும் உயிர்ப்பும் நானே என்றவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். உயிரும் உயிர்ப்பும் நானே என்றவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். உயிரும் உயிர்ப்பும் நானே என்றவர் உயிர்த்தெழுந்தார். உயிரும் உயிர்ப்பும் நானே என்றவர் உயிர்த்தெழுந்தார். ஒரு சின்ன செய்தி. இந்த வாய்ப்பினை தந்த ஜேபிஆர் அங்கிள் மூலமாக யெகோவா தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். வாசிக்கலாம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1-5 வரை வசனங்கள்.